ஒரே ஒண்ணு சொல்றேன், ஆண்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை வராம இருக்கணும்னா மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா சார்? மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? பொண்டாட்டிக்கிட்ட சண்டை வந்த உடனே பொண்டாட்டிக்கிட்ட போய் நேரா சமாதானம் பண்றவன் மனுஷன். ஆனா பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்ட உடனே கிச்சனுக்குள்ள போய் நேரா சமையல் பண்றான் பாரு, அவன் தாங்க பெரிய மனுஷன். அப்படிப்பட்ட ஆண்களை தான் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நடுவர்களே, என்ன விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. அற்புதமான விஷயங்கள்லாம் சொன்னார் பாருங்க. மகுடம் இருக்கும் வரைதான் மரியாதை இருக்கும். பார்த்தீங்களா? எங்கள் ஊர்லேயும் நடந்தது சார். சார் அவர் தாசில்தாராக இருக்கார் சார். அவர் வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு சார். 40 பேர் வந்து விசாரிச்சிருப்பான். சரி 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 ஆமாம், எங்கள் ஊரில் தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போச்சு சார். 40 பேர் வந்து விசாரிச்சுட்டு போயிடான். 1 மாதம் கழிச்சு தாசில்தாரே இறந்து விட்டார். ஒரு நாய் விசாரிக்க வரல. விசாரிச்சு பார்த்தீங்களா? விழுப்புரத்துலேருந்து குற்றாலம் போகிறேன் சார், டூர் போகிறேன். ஏன்னா அந்த குற்றால அருவியில் எவ்வளோ நேரம் குளித்தாலும் செலதோஷம் பிடிக்காது, அப்படி ஒரு அழகான நீர். எங்கேருந்து? விழுப்புரத்துலேருந்து 430 கிலோமீட்டர் போய் ரூமில் பக்கெட்டில் தண்ணி அள்ளி குளிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப நன்றி. யார் சார் அந்த செஞ்சது? உங்களுக்கு கூகுள் பேயில் 150 ரூபா 4 கால் அனுப்பிச்சி விட்ருவேன். ஏன்னா இப்போ வேறு வழி இல்லை, இப்படித்தான் நான் வந்து ஆட்களை சேர்க்க வேண்டியிருக்கு. அது எதுக்கு சார் அவ்வளோ தூரம் போகணும்? அப்போ ரசனை மாறி போச்சுல சார். என்னதான் சார் முக்கியம்? நீங்கள் ஏன்னா வாயை பயன்படுத்துவதான் பேச்சாளன் அல்ல, வார்த்தையை பயன்படுத்துவன் தான் பேச்சாளன். அது நம்ம கழகத்துக்கு மிகுந்த பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் 2 பேச்சாளர்களும் பேசி முடிச்சிருக்காங்க 2 அணிக்கும். இப்போ 2ஆம் இதான். அதே போல் இசைக்கலைஞர் ரொம்ப பாராட்டணும். இசையை நீங்கள் தான் முறையாக ரசிக்கிறீங்க. ஒரு இடத்துல மாற்றி ரசிச்சிட்டார். ஒரு ஆள் வீணை வாசிக்கிட்டே இருக்கார், 1/2 மணி நேரம். பக்கத்தில் இருந்தவர் முடிஞ்சனை கை கொடுத்துருக்காரு. பிரமாதம் சார். நீங்கள் வீணை வாசிக்கும்போது 3 தடவை என் நெஞ்சை தொட்டுட்டீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அந்த குச்சி வந்து குத்திட்டு போச்சு சார். இப்படி ரசிக்கிற வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் தான் முறையாக ரசிக்கிறீங்க. அதனால தான் இந்த நிகழ்வு இன்னும் பூரிப்பாகவும் அதே நேரத்தில் மன திருப்தியாகவும் இருக்கிறது. வரைக்கும் இல்லை, என் பேரை சொன்னாதான் ஆம்புலன்ஸே வரும். சத்யா, ஏன் நேரம் அப்படி இருக்கு? என்ன செய்ய? ஆமாம், இந்த மைக்கா பாப்போம், இதில் யாவது ஜோக்கு பேசுகிறேன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, பொதுவாக இந்த 4-5 மைக் கொண்டு வர சொல்லலாம். இது ஓகேப்பா. நடுவர் இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்குது. நடுவர் அவர்களே, உண்மையிலே புன் சிரிப்பை பூக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். புன் சிரிப்பை பூக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். விடாமுயற்சியை கடல் அலைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். நடுவர் அவர்களே, இப்ப இத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். அழகுனா யார் அழகு? ஆண்கள் அழகா, பெண்கள் அழகா? யாருக்கா தெரியுமா சார்? டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन. யாராவது பதில் சொல்லிட்டீங்கன்னா மதுரை முத்து அவர்கள் தங்கள் கையில இருக்கிற தங்க கப்பை படார் என்று கலட்டி கொடுப்பார். கொடுத்துட்டு வீட்டுல செருப்படி வாங்கி கிடப்பார். அழகுனா யார் அழகுனா? பெண்களை பத்தி உயர்வா சொல்றேன், ஆண்கள் தான் கை தட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தானே பாக்குறாங்க. யார் அழகுனா சத்தியமா சொல்றேன், என் பெண் குல தங்கங்கள் தாங்க அழகு. நாங்க தான் சார் அழகு. அப்படியே கை தட்டிங்களான்னு பார்த்தேன். இல்ல தட்டுறாங்க. ஏமா பெண்கள் அழகுனா மறுபடியும் ஒரு ஆம்புலன்ஸ். இங்க எப்பப்போ போய் பேசி நாங்க ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்திருப்போம். அப்பனா ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கணும். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சார் அழகுனா பெண்கள் நாங்க தான் சார். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, அதாவது நீங்க வந்து வீட்ல வேணா அழகா இருக்கலாம், சரி, காட்டுல ஊரா பாருங்க ஆண்கள் தான் அழகா இருப்பாங்க. எப்படி சொல்றீங்க? ஆண் சிங்கத்துக்கு தான் பெட்டர் இருக்கும். பாத்தீங்களா? அது அப்படி நடந்து வர்றப்ப அவ்வளவு அம்சம். சேவல் தான் காலைல நம்மளை எழுப்பு. ஆனா என்ன சொல்றோம்? கோழி கூப்பிடுதுன்னு. பாத்தீங்களா? ஆண்மையில் தான் தோகை இருக்கும். இவ்வளவு வரி தோகை சார், கொஞ்சம் தள்ளி இருந்த தோகை இவ்வளவு வரி தோகை. ஒண்ணுக்கு சார், ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு. அப்ப என்ன, வீட்டுக்குள்ள நீங்க அழகுனா காட்டுக்குள்ள நாங்க இருந்திருப்போம். அப்படிங்களா சார்? ரொம்ப பொறுமையா கை தட்டிங்க, ரொம்ப யோசிச்சு. இல்ல அவங்க வந்து நான் என்ன பேச வரேன்னு கவனிக்கிறாங்க. ஏன்னா என்னைய பார்த்தா தான் படிச்ச பிள்ளை மாதிரி தெரியுது. அப்படிதானக்கா? நான் போய் பேச மாட்டேன், உண்மையை மட்டும் தான் பேசுவேன். நான் படிச்ச பிள்ளை, என்னை ஏமாத்த முடியாது. யானையை பத்திலாம் ஊன்லாம் சவுண்ட் விட்டார்லக்கா, சிங்கம் மாதிரி ஏதோ தோகையெல்லாம் ஆட்டினார்ல. சத்தியமா சொல்றேன், 40 யானை முன்னாடி போனா கூட எந்த யானை வழியில எடுத்து செல்லும் தெரியுமா? பெண் யானை தாங்க வழியில எடுத்து செல்லும். ஆம்பளை யானை பக்கு 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 பின்னாடி தான் வரும். ஆண் யானை பக்கு பக்குன்னு போகுமா? எங்க வாத்து தான் அப்படி. வாத்துட்டு எனக்கு பிடிக்காத விஷயம் சார். நல்லா கவனிச்சு பாருங்களேன். பேக் 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 பேக்ன்ட்டு ஃப்ரண்ட்லயே போய்கிட்டு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? எல்லாமே அப்புறம் சிரிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஏங்க உண்மையிலே இன்னைக்கு ஆணாதிக்கம் அதிகமாக இருக்குதுங்க. உண்மையிலே நம்ம என்ன சொல்றது, கோழி கூவுதுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அது நீங்க என்னமோ சொல்லுவீங்களா? என்ன சார் சொல்லுவீங்க? கோழி கூவுதுன்னு தான் சொல்லுவோம். கோழி கூவுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் உண்மையில சேவல் தான் கூவுங்கா? ஏன் சேவல் கூவுனாலும் கோழி கூவுதுன்னு சொல்றாங்க தெரியுமா? சேவல் நல்லா கேட்டுக்கோங்க. சேவல் நைட்டு 11 மணிக்கும் 12 மணிக்கும் நைட் 2 மணிக்கும் கூவண்டே 4 மணிக்கு குப்புறக்க விழுந்து கிடக்கும்.
அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பி விடும். ஏய் எந்திரி, ஏய் எந்திரி, ஏய் எந்திரி அப்படின்னு எழுப்பி. ஒரே சின்ன திருத்தம். என்ன சார்? நானும் எத்தனையோ 10-12 வருஷம் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கேன். இவங்க ஊர்ல கோழி பேசிருக்கு. ஏய் எந்திரி, இந்த என்ன டயம் என்ன அசந்து படுது, ஏய் எந்திரி. முதல்ல உங்க ஊர்ல வந்து ஒரு நாளைக்கு பார்க்கணும். இவங்க ஊர்ல எல்லாமே பேசு, எங்க ஊர்ல மனுஷனே பேச மாட்டேங்கிறான். இல்ல சார், அதனாலதான் கோழி கூவுதுன்னு சொல்லி வச்சாங்க. அப்படின்னா எதுக்குனாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாதுங்க. பின்னால வரக்கூடியதை முன்னாலேயே யோசித்து செயல்படுபவள் தான் பெண் என்று சொல்வதற்காகத்தான் பெண் புத்தி பின் புத்தின்னு வச்சாங்க. சொன்னேன் மாமா எனக்கு சார். ஏமா என்னாச்சு மைக்ல? ஃளைட் சார். அப்ப என்ன பூரா சவுண்ட் பிட்காம எல்லாம் பண்ணாரு? ஆமா சார், இந்த ஃளைட்ல போகணும்னு ஆசையா இருக்கு மாமா, என்ன கூட்டிட்டு போவீங்களான்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? இருடி, இப்பதான் மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க, கூடிய சீக்கிரத்துல ஃளைட்லயும் கொடுத்துருவாங்க, அப்போ போய்க்க அப்படிங்கிறாருங்க. என் வீட்டுக்காரர் எப்படிப்பட்ட இருக்கிறாரு நோட் பண்ணிக்கோங்க திஸ் நடுவர் அவர்களே. ஆனாலும் அதுக்கும் ஒரு காலம் வரும். நம்ம எல்லாம் ரெடியா பாஸ்போர்ட் எடுத்து வைங்க, கெத்தா நம்ம எல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்க நாடு நாடா சுத்தி பார்த்துட்டு வருவோம் நடுவர்களே. யோசிச்சு பாருங்க, பெண்கள் நாங்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா? ஒரு சின்னதா ஆண்கள், இத்தனை ஆண்கள் இருக்கிறீங்க. சுபையா சார்லாம் வந்து கேட்டாங்க, இதே பொண்டாட்டி யாருக்கு வேணும், இதே புருஷன் யாருக்கு வேணும்? நிறைய பேர் கை தூக்கல. ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃப்ரீ டிப்ஸ் நான் கொடுத்துட்டு போறேன். தயவு செய்து திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்கக்கா. எல்லாருமே கல்யாணம் இவ்வளவு சுலோவா நடந்துட்டா ஒரு அம்மா அவங்களுக்கு ஆயிடுச்சா? என்ன அரை கை தான் தூக்கி இருக்கு. ஆமா, பெரிய நகைச்சுவை தான். சரி, திருமணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு क्वेश्चन நடுவர்கள் வித் யோர் பெர்மிஷன் நான் கேட்றட்டுமா? திருமணமான பெண்கள் கிட்ட கேக்குறாங்க, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல எவ்வளவு தூரம் இருந்தாலும் நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பாக்குங்க. அதெல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? அந்த ஆளு கழுத்தை முக்கிட்டு காலம் முக்கிறாங்க. காலம் இன்ன வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு கோயில் போயிட்டு இப்ப என்ன கோணத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க எல்லாம் நினைக்கவே இல்லை. நீங்களா சொல்ல நான் நினைச்சே சொல்றேன். அக்கா மேம், நீங்க காலம் முக்க மாட்டீங்களா? அவ்வளவுதான், முத வரிசையில உட்கார்ந்துருக்கீங்க. அவங்க போன் கால் அமுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அவர் வீட்டுக்கார கால் வந்து அதவே பேசாம சார் உண்மையிலேயே. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அவங்க அக்கா போன்ல வந்து 450 ரிங்டோன் வச்சிருக்காங்க, ஆனா சைலண்ட் மோட்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமா, நான் ஏன் போன் பண்ணி அதே எடுக்கல. சரி, விட்டு தள்ளுங்க. இதெல்லாம் நீங்க கால் அமுக்கல, அதை கூட விட்டு தள்ளிடுறேன். அக்கா, இதே பெண்கள் கிட்ட கேட்கறேன், கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். என் வீட்டுக்கார் சாப்பிட்ட எச்சி தட்டுல தான் நான் இப்ப வரைக்கும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண் குல தெய்வங்கள் இருந்தா கை தூக்குங்க பாக்கலாம். யாரும் தூக்கிறாங்க? ஒரு பெரிய நகைச்சுவை வச்சிருக்காங்க. அவங்க விதிமுறைக்கு அப்பாற்பட்டது. எச்சி தட்டுல சாப்பிட்டா அப்புறம் எச்சிக்கலை கொடுக்க முடியும், அதுதானே? நோ, நீ சாப்பிட்டியா? ஏமா எல்லாம் ஊத்தவில்லையா இருக்க? சார், அப்படி எச்சி தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? புருஷன் மேல நாங்க வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ். ஓ, அதானே எலவு மாதிரி இருக்கு. இல்ல சார், அதுதான் உண்மையான பாசம். நாங்க அப்படி மனசுக்குள்ள அப்படி கோவில் கட்டி உங்களெல்லாம் கும்பிடுற நடுவர்களே. கும்பாஸ்தானி சொல்லி விடுங்க, வந்துட்டு போறோம். ஆனா உண்மையிலே நிஷாலாம் வச்சுக்கோங்களேன், எவ்வளவு தூரம் அழகா சமைக்கும் தெரியுமா? நல்ல பிள்ளைங்க. அன்னைக்குலாம் அல்வா கிண்டுச்சு. அல்வா எப்படி என்ன கலர்ல இருக்கும்? நான் திருநெல்வேலிக்கார பொண்ணு, அல்வாவை நான் பார்த்திருப்பேன். அல்வா என்ன கலர்ல இருக்கும்? ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல, ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல, கோல்டன் கலர்ல. பட் நிஷா அல்வா கிண்டுச்சு பாருங்க, அதே கலர், சேம் டு சேம். அப்படியே மேட்சா ஒன் போல அப்படி பார்த்தாலும் அப்படி கறி சட்டி புரிச்சுக்கிட்டு கரு அல்வா. எதிரே நீ சாடல, இந்த அளவுக்கா சாடுறது? உண்மையை சொல்றேன் சார். அவ வீட்டுக்கு நான் போயிருந்தேன். வீட்டுக்காரர் நேரா வந்தார். அடியே, நீ டிவில தான் போய் மாங்கன்னு என்ன எப்போ வருவோம் பேசிட்டு இருக்கிற, அதுக்காக நீ என்ன பண்ணான்னு கேட்டுருவா? ஏன்டி அல்வாவை கரிச்சு வச்சிருக்க? அதுக்கு இந்த பிள்ளை என்ன சொல்லிருக்கு தெரியுமா? நல்லா பாருங்க அத்தான், அல்வா கரிஞ்சு போல, இதுதான் இருட்டுக்கடை அல்வா, அதான் இருட்டா போயிருக்குன்னு இருக்குங்க. எப்படி கூறுபாடு பாடுகிறவர்களே. அதாவது நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம உணவையும் சொல்லணும். உண்மையிலேயே அன்னபாரதிகள் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் கிண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல சினிமா தியேட்டருக்கு, தியேட்டர்ல இருந்து 20 பேர் வந்து வாசல் நின்றாங்க. கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. போஸ்டர் ஓட்டுறதுக்கு தான். வேற எதுல ஓட்டினாலும் கிழிஞ்சிட்டு போகுது, இதுல ஓட்டினா அது வாட்டி 20 நாளைக்கு அப்படியே இருக்கு. அப்படி கிடையாது சார். ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன் சார், தயவு செய்து பட்டார்னு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பட்டார் சார், ஒரு ஆறுதலுக்காக சரிங்க சார். ஒரு எனக்கு பக்கத்துல இருக்கீங்க, நான் ஒரு தன்னம்பிக்கையோட திரும்புறேன். என்னோட தன்னம்பிக்கை குழியோண்டு போயிடுறாரு. பெருசா சொல்லிட்டு திரும்புறேன். அவரு சார், தயவு செய்து மனசை தொட்டு பதில் சொல்லுங்க சார். சொல்லுமா. அது வயிறுங்க. எனக்கு கொஞ்சம் இறக்க மனசுமா, அதான் கொஞ்சம். ஐயோ, மதுரை வீரன் தானே சார். ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியும்? சொல்லுங்க, நீங்க சொல்லி பேன் எடுத்து எழுதிக்கோங்க சார். சரி, டிஎன்பிசி क्वेश्चன்ல கூட வரும். சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் கை தட்டுவாங்க. இதுக்கு நான் கேரண்டிலாம் இருக்கட்டும், பாப்போம். சொல்லுங்க. ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா?
கம்பராமாயணத்தில் சொல்லாத ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை 2 வரியில் சென்னை வேளச்சேரி மண்ணில் விதைத்து விட்டு செல்கிறேன். ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா சார்? சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. அதாவது ஆத்துக்காரனா ஆத்துல மீன் பிடிச்சிக்கிட்டா? நோ, திருக்குறள்ல மொத்தம் 1330 குறள் இருக்குது. ஆனா 1330 குறளில் வள்ளுவன் சொல்லாத காதலை 2 வரியில சொல்றேங்க. ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எழுதிக்கங்க சார். நீங்க தான் சார் எழுதணும், நீங்க தான் நடுவர். சொல்லுங்க. ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவ ரொம்ப வயசான ஆத்துக்காரர் இன்னும் வர மாட்டேங்கிறாரு. டக்குன்னு சொல்ல வேணாமா? எப்ப ஆரம்பிச்சு 7:30 மணிக்கு ஆத்துக்காரு ஒரு ஆத்துல முங்கிட்டாரா நீச்சல் தெரியாம? சார் சிலப்பதிகாரத்தில் சொல்லாத காப்பியத்தை சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு 2 வரியில வேளச்சேரி மண்ணில் விதைத்து விட்டு போகிறேன். ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா சார்? இந்த ஆத்துக்காரு இன்னைக்கு இதுலயே அம்மா சொல்லி முடிஞ்சிரும் போலயே. ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புருஷன் நீங்க கூப்பிட்ட உடனே பொண்டாட்டி நாங்க காப்பிய போட்டு ஆத்து 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 ஆத்துன்னு ஆத்தி கொடுக்கறமே, அதுக்கு பேர் தாங்க ஆத்துக்காரி. ரொம்ப நன்றிங்கம்மா. 20 நிமிஷம் கழிச்சு இந்த ஆத்துறதுக்கு தான் இவ்வளவு நேரமா? ஒரே ஒண்ணு சொல்றேன், ஆண்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பொண்டாட்டி கிட்ட சண்டை வராம இருக்கணும்னா மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா சார்? மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? பொண்டாட்டி கிட்ட சண்டை வந்த உடனே பொண்டாட்டி கிட்ட போய் நேரா சமாதானம் பண்றவன் மனுஷன். ஆனா பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்ட உடனே கிச்சனுக்குள்ள போய் நேரா சமையல் பண்றான் பாரு, அவன் தாங்க பெரிய மனுஷன். அப்படிப்பட்ட ஆண்களை தான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நடுவர்களே. என்ன விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க.